இந்த பாசலங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அம்மா தான் கேட்டிருக்கிறா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருட்கள் கேட்டோன்னு சொல்லி ஒன்று உண்டா பார்ப்போம். இது வந்து நெத்தலி கருவாடு கேட்டிருக்கிறா. மற்ற கட்டா கருவாடு வந்து கேட்டிருக்கிறா. ரெஞ்சால வந்து சம்பல் தூள், மற்றது கறித்தூள், அதுவும் வந்து 5 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. இது வந்து சத்துமா, மற்ற இது வந்து கோப்பித்தூள், மற்ற இது வந்து பெனங்குட்டான், மற்ற இஞ்சால அரிசிமா, மற்ற இது வந்து பத்தியத்தூள், மாசி சம்பல், மாசி கருவாடு, மற்ற இஞ்சால பெனங்கட்டி எள்ளுப்பா வெள்ளை இலையும் கேட்டிருக்கிறா, வெள்ளை இலையும் கருப்பள்ளிலையும் கேட்டிருக்கிறா. மற்ற சித்தாலை இஞ்சால மருந்து பொருட்கள் ஏதோ எல்லாம் கேட்டிருக்கிறா, பாமசியில் வேண்டியதில் சொல்லி அதெல்லாம் வேண்டி வச்சுருக்கிறோம். மற்ற இப்படி இந்த பயிர்களுக்கான இந்த இதுகளெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம். மற்ற முக்கியமாக தோசைத்தட்டு, இப்படி தோசைக்கல், ஓகே எல்லாம் வேண்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை நாங்கள் இப்போ அனுப்ப வழிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேண்டி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமையல் ஒன்று சமைக்க போகிறோம். அதாவது வெள்ளிக்கிழமைனாது சமையல் என்ன குலசாதம் தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். அதாவது எல்லா மிளகறியையும் சேர்த்து நாங்கள் குலசாதமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லிவினோம். குலசாதம் சொல்லிவினோம், நீர்ப்பாளையம்னு சொல்லிவினோம், அப்படி அந்த பல பொருள்கள் எல்லாம் மாதிரியும் பேர் வைப்பினோம். நாங்கள் இன்றைக்கு அந்த குலசாதத்தை தான் இப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கோம். என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதட்டாக செய்வினோம். நான் வந்து உரைப்பு போட்டு தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். சில பேர் வெள்ளையில் வந்து என்ன சொல்கிறது, உரைப்பு போடாமல் வெள்ளையாக சமைப்பினோம். அது மட்டும் இல்லை, வெள்ளை அரிசியில் சமைப்பினோம். நான் வந்து இன்றைக்கு குத்தரிசி போட்டு நல்ல ஒரு சமையல்லாம் இன்றைக்கு சமைக்க போகிறேன். அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாற்று எல்லாம் தோஞ்சு குளித்து வடிவாக இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சமையல் ஒன்று சமைச்சு சாப்பிடுவோம். கண்ணால் ஆகிட்டு இந்த குலசோறு சமைச்சு வாங்க. இப்போ அந்த குலசோறு எப்படி சமைப்போம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பெல்லாம் வந்து பாருங்க, இந்த சூட்டு அடுப்பில் தான் இன்றைக்கு இந்த இதை சமைக்க போகிறோம். ஆனால் என்னென்னா அந்த அடுப்பில் வந்து டக்குன்னு தணல் பிடிக்காதபடியாக முதலே நாங்கள் எரிய வச்சிட்டோம். அதை அடுப்பை மூட்டிட்டோம். இப்போ அது தென்பாட்டில் எரிஞ்சு ஒன்று இருக்குது. கீழே வந்து யோசிப்பீங்களா என்னடா தகரம் வச்சுருக்கேன்டா. அந்த தகரம் வந்து என்னென்னா இந்த நிலத்தில் வந்து அந்த என்னென்னு சொல்கிறோம், அந்த கரியாக்கி போட மாட்டேன், அந்த தகரத்தை போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம். முதல்ல பாருங்க, பானைக்கில் வந்து அளவான தண்ணி தான். ஏன்னா எங்களுக்கு குத்தரிசி வந்து ஒரு அளவில் எடுத்தால் போதும். இஞ்சால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரக்கறி ரெடி. மற்ற இஞ்சால புளியை ஊற வச்சுருக்கிறேன். முதல் பால் கப்பிப்பால், அங்கால தூளுப்புவல் பருப்புவல் எல்லாம் உள்ளி மிளகுகள் எல்லாம் இடிச்சு போட போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் வந்து நாங்கள் இந்த மரக்கறியில் க்ளீன் பண்ணி எடுப்போம். அரிசி அவிய போட்டு க்ளீன் பண்ணி மரக்கறியில் எடுப்போம். இப்போ வந்து எங்களுக்கு தண்ணி கொதிச்சுட்டு வாங்க, நாங்கள் அரிசியை வந்து கழுவுவோம். ஒரு 3-4 தண்ணியில் கழுவி எடுக்கணும். வேணும்னு சொன்னால் இந்த குத்தரிசி வந்து அந்த தவிடு பிடியாக இருக்கும். அதனால் ஒரு 3-4 தண்ணியில் கழுவி நீட்டாக எடுப்போம். பாருங்க, நல்ல வடிவாக பொங்குது. இப்போ நாங்கள் அரிசியை போட்டுடுவோம். அரிசி வந்து ஒரு காத்துட்டம் அவியணும், அப்போ தான் மிளகறி போடணும். ஏன்னு சொன்னால் குத்தரிசி வந்து அவியாது. அதுக்கு பிறகு நாங்கள் பருப்பும் கொஞ்சத்தால் கழுவி போடுவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பருப்பையும் ஒரு 4 தண்ணியில் கழுவி எடுப்போம். இப்போ வந்து பருப்பு நீட்டாக கழுவிட்டோம். கொஞ்சமாக எங்களுக்கு இஞ்சால வந்து அரிசி அவிஞ்சோன்றிருக்கோம். ஒரு சொட்டு அவிஞ்ச பிறகு நாங்கள் பருப்பை சேர்த்துருவோம். அதுவும் சேர்ந்து அவியும். அதுக்கிடையில் நாங்கள் இந்த மரக்கறியெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். டக்கண்டு பூசணிக்காய் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நாங்கள் சோறு ஒருக்கா பார்த்துருவோம் பாருங்கள். இந்த மாதிரி அவிஞ்ச பிறகு நாங்கள் பருப்பு சேர்த்துருவோம். பருப்புன்னு டக்குனுங்களுக்கு கரைஞ்சிரும். அதனால தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தாலேயும் சேர்க்கலாம். நான் இப்போவே சேர்க்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ கேஸ் விற்கிற விலைக்கு இனிமேல் இதுதான் சரி போல கிடக்குது. அடுப்பு எரியும் உண்மையில் நல்லா எரியுது. விறகு நல்லன்னு சொன்னால் டக்குன்னு சமைச்சிடலாம். அடுத்த இந்த கேஸில் விட இந்த இப்படி சூட்டடுப்புகளில் செஞ்சு சமைச்சு பாருங்க, அது தனிச்சுவைன்னு சொல்லணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ எங்களுக்கு இந்த போட்ட பருப்பு அரிசியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவிய நாங்கள் மிளகறியை சேர்த்துருவோம். எங்களுக்கு பருப்பு அரிசி நல்லபடியாக அவிஞ்சோன்னு இருக்குது. பைத்தங்காயையும் சேர்ப்போம்னு சொன்னால் மிளகறியில் பைத்தங்காய் தான் கொஞ்சம் அவியறதுக்கு பஞ்சு பிடிக்கிறது. நாங்கள் பைத்தங்காயையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு மிச்ச மிளகறியெல்லாம் சேர்த்துருவோம். நாங்கள் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவியட்டுக்கும், ஒரு சொட்டுக்கு அவிய நாங்கள் மிச்ச மிளகறியை சேர்ப்போம். மிச்ச மிளகறி டக்குன்னு கரைஞ்சிடும். இப்போ நாங்கள் மூடி போட்டுட்டு அவிய வச்சுட்டு இஞ்சால வந்து கீரையை வெட்டி கொள்ளுவோம். இப்போ இந்த இஞ்சால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகறியிலெல்லாம் நல்ல வடிவாக எல்லாம் வெட்டி நீட்டாக்கி வச்சுட்டோம். கீரையை வெட்டி வச்சுருந்தோம்னு சொன்னால் கீரை வந்து கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். பாருங்க என்ன மாதிரி இருந்தா எல்லாம் மாவி வந்து அவியுதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் மூடியை திறந்துடுவோம். ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் மிளகறியை சேர்ப்போம். எல்லா அரிசி வந்து அவியும் மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு முக்கால் திட்டம் அரை திட்டம்னு சொல்லலாம் அரிசி அவியிறது. அதுக்கு பிறகு நாங்கள் மிளகறியை சேர்த்துருவோம். கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், நீங்கள் உள்ளியை வந்து வெட்டியும் போடலாம், இடிச்சும் போடலாம். அப்படியே நாங்கள் கிளறி விடுவோம். இருக்கா அப்படியே கிளறிட்டு மூடி விட்டோம்னா அவிஞ்சிடும். பிறகு நாங்கள் இப்போ இந்த பால்கள் சேர்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த மிளகறி அவியறதுக்காக கப்பிப்பால் சேர்த்து விடுவோம். உள்ளி வந்து நீங்கள் வெட்டி போடுங்க, ஆனால் நான் வெட்டியும் போடலாம், அது சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் வந்து குத்திட்டு தான் போட போகிறேன். இப்போ திருப்பவும் நாங்கள் ஒரு கலந்துட்டு மூடி விடுவோம். நல்ல வடிவாக அவிஞ்சு வரட்டும். உப்புத்தூளெல்லாம் நாங்கள் பிறகு தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா இந்த மிளகறி எல்லாம் அவிஞ்சிட்டு தாண்டு பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு நல்ல வடிவாக எங்களுக்கு அவிஞ்சொன்று வந்துட்டுது. இப்போ நாங்கள் தூள் உப்புகள் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். தூளுப்போல் சேர்க்கிற அதையும் சேர்ப்போம். மிளகறி மிச்சம் இந்த தக்காளி பழம் சேர்ப்போம். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட வந்து கறித்தூள் அதுவும் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அப்படியே நல்ல வடிவாக வெட்டி வச்சுருந்த கீரையையும் சேர்ப்போம். இந்த கீரையை சேர்க்கைக்குள்ள உங்களுக்கு அந்த கீரையில் இருக்கிற அந்த நீர்த்தன்மையெல்லாம் வரும். அதனால் இப்போவே சேர்த்துக்கொள்வோம். அப்படியே சேர்த்து விட்டுட்டு கலந்து விட வேண்டியதான். இனிமேல் வந்து அடுப்பை வந்து நாங்கள் நல்லா அரிக்கக்கூடாது, ஓரளவில் வச்சுருக்கணும். இதோடையே நாங்கள் எங்களுடைய கட்டிப்பாலையும் சேர்ப்போம். என்ன சொன்னால் இந்த இறுக்கமாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு அந்த நீர் வந்து விட்டு வரும். அப்புறம் நாங்கள் தண்ணியை சேர்த்து விட்டோம்னு சொன்னால் அப்படியே தண்ணியாக போடும் சோறெல்லாம். அதனால் நாங்கள் கட்டிப்பாலை சேர்த்துருவோம்.
அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி விட்டோம்னு சொன்னால் அப்படியே தணலில் இருந்து நல்ல வடிவாக எங்களுக்கு வேகி நல்ல குலசோறாக வரும் எங்களுக்கு. இந்த இப்போவே பாருங்க, இந்த கலந்து விடணும். வடிவாக கலந்துட்டு பானையும் வந்து நின்று அந்த சரிஞ்சிட்டு கொஞ்சம் சில பேர் வந்து அந்த அளவு கணக்கு தெரியாமல் தண்ணியை ஊற்றி விடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த அப்படியே தண்ணி சோறாக வந்துடும். அதை நான் அப்படி சாப்பிட இப்போ இந்த டேஸ்ட்டும் இருக்காது. அப்படியே வாழை இலையில் போட அப்படியே ஓடும். அதனால் நல்லா நீட்டாக நாங்கள் தண்ணியாக பாலுகளை விட்டு சமைச்சோம்னா நீட்டாக சாப்பிடுவீங்க. ஓகே, இப்படியே கலந்து விட்டாச்சு. நம்ம வந்து நாங்கள் மூடியால் மூடிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே தணலில் விடுவோம். விட்டுட்டு அப்படியே ரக்கினோம்னு சொன்னால் சரி. எங்களுக்கு அந்த போட்ட தக்காளி பழம் கீரை எல்லாம் எங்களுக்கு அந்த மெல்லிய நெருப்பிலேயே வேகிடும். அதோட உள்ளி மிளகும் சேர்த்தோம்னு சொன்னால் சரி. அதோட முக்கியமாக இங்கே புளியை ஊற வச்சுட்டேன், அதுவும் விடணும். அதையும் இதோட இப்போவே சேர்த்துடுவோம். கொஞ்சம் கட்டியாக புளியை சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணி கூடினா கிரைச்சல் ஆகிடும். தக்காளி பழம் சேர்த்தாலும் நீங்கள் புளி விடத்தான் போகணும். என்ன சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டை தரும். அளவா புளியாக உங்களுக்கு விரும்பின அளவில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவுந்தான். பார்த்தீங்களா, புளி வந்து கட்டியாக விட்டபடியாக இப்படி இருக்குது. எங்களுக்கு பிற அந்த நெருப்பில் இருக்க சரியாக வரும். தணலில் விட்டபடியாக அந்த புகை வருது. எரிச்சு விட்டால் புகை வராது பெருசாக. நாங்கள் அப்படியே மூடி விடுவோம். அப்படியே தணலில் இருந்து வேகட்டுக்கும். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உரல் எடுத்தாச்சுது உள்ளி மிளகு அடிக்க போகிறோம். இப்போ மிளகு வந்து அளவாக சேர்த்துக்கொள்ளுவோம். முதல்ல மிளகை குத்திட்டு பிறகு நாங்கள் உள்ளியை குத்தி எடுப்போம். உள்ளி எடுத்துருக்கிறேன். உள்ளியும் வந்து அளவாக போட்டு சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் வெட்டியும் அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம் விரும்பினா. வெட்டியன்னு சொல்லி இப்போ வெட்டி போட்டுட்டும் குத்தியும் போடலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் குத்தி தான் போடுறேன். ஓகே, எங்களுக்கு உள்ளி குத்தினது காணும். அதை நாங்கள் அள்ளி எடுத்துருவோம். இப்போ வந்து நாங்கள் இதை ரக்கி வைப்போம். என்னென்னு சொன்னால் ஒரு காமணத்தி அளத்துக்கிட்ட நாங்கள் இதை அடுப்பில் வச்சுருந்தோம். நாங்கள் மெல்லிய அடுப்பில். இப்போ வந்து இதை நாங்கள் ரக்கி வைப்போம். ரக்கி கீழே வைப்போம். வச்சுட்டு நாங்கள் ஒரு கிண்டிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ வச்சு நாங்கள் இடித்து வச்சுருந்த மிளகு சீரகத்தை மிளகு மற்றது உள்ளி இடித்து வச்சுருந்தாங்களா அது எல்லாத்தையும் இதோட சேர்ப்போம். இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டால் சரி. இப்போ சுட சுட சாப்பிட்றனாலும் இப்போ கிளந்துட்டு நாங்கள் சாப்பிடலாம். இதுன்னு சொன்னால் திருப்பவும் நாங்கள் ரக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம்னா இந்த இருக்கிற இப்படி இந்த மாதிரி இருக்கிற நீரும் அப்படியே வத்திடுமே. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் கிடக்க அந்த கீரைக்கு வந்து நீர்த்து கொண்டுருக்கும். அதனால் இனிமேல் வந்து எங்களுக்கு அப்படியே அந்த சூடு குறைய இறுகி கொண்டு வரும் இந்த எங்களுக்கு இந்த குலசோறு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்க. சாப்பிடுவோம்மா வாங்கோ. இப்போ என்னென்னு சொன்னால் நல்லா ஆறையில் இருந்தாலும் நாங்கள் வீடியோவுக்காக உங்களுக்கு போட்டு காட்டுவோம். இங்கால வந்து ஒரு வாழை இலை ஒன்று வெட்டியாச்சு. அதில் வந்து நாங்கள் இப்போ குலசாதத்தை போட்டுக்கொள்வோம். இன்னும் முருகை கிடாக்கிங்க பாருங்கள். இன்னும் சூடே ஆறையில் என்ன சொன்னால் நாங்கள் வீடியோ முடிச்சுடுவோம். தம்பி வந்து நர்சரியால் இனிமேல் தான் வேற போகிறார். பேர் வந்தாண்டா அவனோட இனிமேல் வேலை செஞ்சு நிற்கணும். ஓகே, பார்த்தீங்களா இப்படி இருக்கு. இன்னும் முருகி வேற இன்னும் நல்ல இதாக வரும். சுடுவது உங்களுக்கே தெரியுமா நினைக்கிறேன். ஆவி அப்படியே பறக்குது. பார்த்தீங்களா எப்படி வந்துருக்காண்டு. அதோட வந்து எனக்கு சாப்பிடக்கூடியதாக இந்த டேஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு டேஸ்ட்டை தரும். இதுக்கு வந்து நீங்கள் ஊறுகாயம் வச்சு சாப்பிட்லாம். பப்படம், வடகம், பொரிச்ச மிளகாய். நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சரியாக சுடுவது ஒன்றும் செய்யலாது, சாப்பிட்டே ஆகணும். இப்போ இந்த ஆறுதலாக தம்பி வேறு சாப்பிடுவோம். இப்போ காட்டையில் அது என்ன சொன்னால் அவ்வளோ கொதிக்குதான்.
சரி சரியாக கொதிக்குது. உள்ளி மிளகு தான் அப்படியே தூக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மரக்கறியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இன்னும் சோறு சாப்பிடையில வடகம் தான் கிடைக்க சொல்லுது. மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துருக்குங்க, காட்டுங்க. சரியா சுடுவதோன்னு செய்யலாமே இருக்கானா. நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. அதோட மோர் மிளகாய் உரைப்பெல்லாம் நல்லா கணக்காதுங்க, உரைக்கவே இல்லை, நல்லா இருக்கு. சூட்டில் அப்படியே நெஞ்சில் போய் சுடுவுது. அதோட பப்படம், இந்த காலையில் வெள்ளனா அப்படியே சாப்பிடாமலே இந்த வேலை செஞ்சு சாப்பிட்றோன்னு சொல்லி தொடங்கியாச்சு. ஓகே, எங்களுக்கு இப்போ அங்கே நேரம் வந்துடுது, தம்பி நர்சரிக்கு விடுற டைமும் வந்துடுது. சமைச்சாச்சின்னு மாறத்தான் சாப்பிடணும். நான் விரதம் இல்லை, ஆனால் காலையில் சாப்பிடல. ஓகே, உறவுல நீங்களும் இதே மாதிரி உள்ள சோறு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ. நீங்கள் சாப்பிடுவீங்க, நாங்கள் செய்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறது. ஓகே, வீடியோ முடிச்சு கொள்வோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுல. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.